விசுவாசத்தினாலே தேவனுடைய நீதிமானா இருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், தேவனுடைய சமூகத்தில் வாழக்கூடிய திராணியும் மாற்றம் உள்ளவனாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்தீர்கள் என்றால், சுகத்துக்கேற்ற விசுவாசத்துல உங்கள் விசுவாசம் எளிதாக செயல்படும். பொருளாதார பெருக்கத்துக்கேற்ற காரியத்துல உங்கள் விசுவாசம் எளிதாக வேலை செய்யும். தேவனிடத்தில் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறீர்களோ அதையெல்லாம் எளிதாக நீங்க சுதந்திரிக்கலாம். ஏனென்றால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நீதி உங்க நீதி இல்ல, தேவனுடைய நீதி. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை யார் விசுவாசிக்கிறார்களோ சுவிசேஷத்தில் தேவ நீதி வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த தேவ நீதியை யார் விசுவாசிக்கிறார்கள் என்றால், எனக்கு அவருடைய தண்டனை கிறிஸ்து மேலே வந்தது, தேவன் எனக்கு விரோதமாக இல்லை, நான் விசுவாசத்தால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்று எவர்கள் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு சுகம் உண்டாவதற்கு, நல்வாழ்வு உண்டாவதற்கு, வெற்றி உண்டாவதற்கு அது தேவனுடைய பலனாய் இருக்கிறது. உபவாசம் தேவ பலனாய் இருக்கிறதுன்னு பைபிள் சொல்லல. உபவாசம் நல்லதா? நல்லது. ஜெபம் தேவ பலனாய் இருக்கிறதுன்னு பைபிள் சொல்லல. சுவிசேஷம் தேவ பலனாய் இருக்கிற தேவனுடைய பலன், தேவனுடைய சத்துவம் என்பது சுவிசேஷத்தை கேட்டு அந்த சுவிசேஷத்தில் வெளிப்படுத்தப்படுகிற தேவ நீதியை குறித்த அறிவு உங்களை ஆதிக்கம் செலுத்துகிறது என்றால் அங்கேதான் தேவனுடைய ஸ்ட்ரென்த், வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். நான் சொல்றது விளங்குச்சுங்களா? கீழே போடுவோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தையும் காஸ்பலிங் கம்பேர் பண்றார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மனிதனுடைய அக்கிரமங்கள், மனிதன் செய்த பாவங்கள், மீறுதலுக்கு தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்பட்டது. கவனிக்கிறீங்களா? மனிதனுடைய கோபம் பழைய ஏற்பட்ட நியாயப்பிரமாணத்தில் தேவ நீதி ரிவீல் ஆகல, தேவனுடைய கோபம் ரிவீல் ஆச்சு. நான் சொன்னது போது நியாயப்பிரமாணம் ஆக்கினை தீர்ப்பை கொடுக்கும் ஊழியன் இருக்கு இல்லையா, அதுல தேவ நீதி ரிவீல் ஆகல, வெளிப்படுத்தப்படவில்லை. சுவிசேஷத்தில் எது வெளிப்படுத்தப்படுகிறது என்றால் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. நீங்க நீதியை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம், நீதி என்பது ரிவீல்டா கொடுக்கப்படுகிறது, ரிவார்டு கிடையாது. அது ஒரு ரெவலேஷன்ல வர்றது, ஒரு வெகுமதியா வருவது கிடையாது. நீதி என்பது மீட்புல கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை குறித்த ரெவலேஷன்ல வருகிறதான் தவிர நீங்க செய்கிற சில செயலுக்கு, சில நற்கிரியலுக்கு தேவன் கொடுக்கிற வெகுமதி கிடையாது. நான் சொல்றது புரியுதா? அநேக சபை பிரிவில் அநேக மக்களுடைய மனநிலை என்ன இருக்குன்றால், நான் இதை செஞ்சேன், இப்படி செஞ்சேன், இப்படி ஒப்பு கொடுத்து வாழ்ந்தேன், நான் இந்தந்த காரியங்கள்லாம் விட்டுட்டேன், இந்த காரியங்கள்லாம் செஞ்சிட்டேன், ஆகவே நான் நீதிமான்ங்கிறாங்க. ஆதியாமத்தில் ஆதாம் பாவம் செய்த உடனே அவனுடைய செயல்கள் மூலமாக ஒரு ரிவார்டை அடைந்தரலாம் நினைக்கும் போது தேவன் அவனுக்கு காஸ்பலை ரிவீல் பண்ணார். ஒரு ஆட்டுக்குட்டியின் கொன்று அந்த ரத்தத்தை எடுத்து அந்த ரத்தத்தின் மூலமாக தான் மீட்படைய வேண்டும் என்பதை காஸ்பலை அவனுக்கு வெளிப்படுத்தினார். ஆபிரகாம் நீதிமானாக எண்ணப்பட்டான். எதன் அடிப்படையில்? விசுவாசத்தின் அடிப்படையில். எதை விசுவாசான்? மோரியா மலையில உன்னுடைய சீடல்ல த சீடு கொல்லப்படும் என்பதை அவனுக்கு காமிச்சார். அவர் கொல்லப்படுவார், அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார், மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்திருப்பார் என்பதை, கல்வாரி காட்சியை மோரியா மலையில தேவன் காமிச்சதை கண்டார், விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டுச்சு. பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் நீதிமான்களாக எண்ணப்பட்டார்களா? அது அவர்களுக்கு தேவன் கொடுத்த ரிவார்டா? ரெவலேஷன். ரெவலேஷனை பெற்றுக்கொண்டு ரெவலேஷனை விசுவாசித்தவர்கள் நீதிமான். நான் சொன்னது புரியுதாங்க? நீதிமான் என்றால் வெகுமதி அல்ல, அது பரலோகத்தில் போகும்போது நீதிமான்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வெகுமதி. ஆனால் நீதி வெகுமதியா? நீதி உங்களுடைய செயலுக்கு தேவன் கொடுக்கிற வெகுமதியா? வெகுமதி அல்ல, ரெவலேஷன், வெளிப்படுத்தப்பட்டதுங்கிறார் இல்லையா? 17 போடு. ரோமர் 1:17. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் எழுதியிருக்கிறபடி விசுவாசத்திலும் உண்டாகும் தேவ நீதி, தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால்
வெளிப்படுத்தப்படுகிறது. ஆங்கில பைபிளில் ஃபெய்த் டு ஃபெய்த்னு ஆரம்பிக்கும். விசுவாசத்திலும் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று. கவனிச்சுட்டு வாங்க, ரெண்டு அர்த்தம் இருக்கு. நான் விசுவாசத்தினாலே தேவனுடைய நீதிமானா இருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், தேவனுடைய சமூகத்தில் வாழக்கூடிய திராணியும் மாற்றம் உள்ளவனாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்தீர்கள் என்றால், சுகத்துக்கேற்ற விசுவாசத்தில் உங்கள் விசுவாசம் எளிதாக செயல்படும். பொருளாதார பெருக்கத்துக்கேற்ற காரியத்தில் உங்கள் விசுவாசம் எளிதாக வேலை செய்யும். தேவனிடத்தில் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறீர்களோ அதையெல்லாம் எளிதாக நீங்க சுதந்திரிக்கலாம். ஏனென்றால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நீதி உங்க நீதி இல்லை, தேவனுடைய நீதி. தேவன் சுகமா இருக்கலாமா? தேவன் தீர்க்காயுசோடு இருக்கலாமா? தேவன் பெரிய பங்களால வாழலாமா? வாழலாமா? அப்ப நீங்களும் வாழலாம். நமக்குளா அவ்வளவு பெரிய வீடா? அகலக்கால் வைக்க கூடாது. அப்படின்னா உங்களுக்கு நீதி விளங்கலன்னு அர்த்தம், ரட்சிப்பு விளங்கலன்னு அர்த்தம். நீதி விளங்கும் பொழுது உங்களுக்கு விசுவாசம் எக்ஸ்பேண்ட் ஆகும். தேவனிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு அதிகரிக்கும். நீதி விளங்கல, நான் ரட்சிக்கப்பட்ட பாவி, பரலோகம் போக காத்துக்கிட்டு இருக்கேன், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான், உங்கள் விசுவாசம் உறுதியான விசுவாசம் அல்ல.